அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இன்னைக்கான எபிசோடு மகாநதியில விஜய் அவ்வளவா வரலைன்னு தான் சொல்லணும். மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்குது. இருந்தாலும் நம்ம செல்லக்குட்டி காவேரி அதிகமாக வந்தாங்க. சிஸ்டர்ஸ் பூரா இன்னைக்கு இருந்ததுனால நம்ம தலைவனை ஓரம் கட்டிட்டாங்க போல இருக்குது. பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பண்ண போகிறாங்கன்னு கோவமா வருது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க டைரக்டரே அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பொண்ணான கையில் ஒரு கருத்தை தெரிவிச்சுட்டு கூட ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. இப்போ கங்கா, காவேரி, யமுனா எல்லாருமே காவேரிட்ட பேசுகிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட பிடி கொடுக்கல. நான் தான் சொல்லிட்டேனேக்கா, அவர் என்னை மட்டும்தான் லவ் பண்ணணும், வேறு யாரையும் லவ் பண்ணக்கூடாதுன்னு காரில் வச்சு கேட்டாங்கன்னு நான் சொன்னேனேங்க. மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது. நான் முந்தா நாளே சொல்லியிருந்தேன், காவேரியோட எண்ணமே தன்னை மட்டும் விரும்பணும். ஏன்னா இப்போ கூட பாருங்கள், அந்த பொண்ணை விட்டுட்டு வேறு எந்த பொண்ணையும் நான் ஏற்றுக்க மாட்டேன், வேறு எந்த பொண்ணும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லையா. அதனால தாங்க காவேரிக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. அதனால வேணாங்கிறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே காதல் விதை எப்போவோ விதைச்சாச்சு. இங்கே 3 பேருக்குமே தெரியுது. அதான் கங்காவுக்கு அடித்து சொல்லுவாங்க, விஜய் மனசுக்குள்ளே வந்துட்டாருன்னு. இவ ஈகோ பிடிச்சிருக்கிறா, அதை என்னைக்கு வெளியில் எடுக்கிறதுன்னு தெரியலையேன்னு இதுங்கெல்லாம் தவிக்கிறாங்க. அடுத்து இவங்க பாப்பாவுக்கு சமையல்லாம் செஞ்சு அதிரசம் செஞ்சு கொடுக்குறாங்க. நான் போய் கொடுத்துட்டு வரேன், வேணாம் நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காவேரி செல்லமே போகிறாங்க. ஏன்னா டைரியை கொண்டு போய் வைக்கணும் இல்லையா, அதனால அங்கே போகிறாங்க. போயிட்டு ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. எல்லோரும் நல்லா தான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பராக எனக்கு மட்டும்தான் கொடுத்துச்சு எங்கள் பாட்டி அப்படின்னு அந்த பொண்ணும் அழகாக சாப்பிடுது. நான் மட்டும்தான் சாப்பிடுன்னு நல்லா என்ஜாய் தான் போணுச்சு. இப்போ அடுத்து என்ன அப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டைரியை கொண்டு போய் வைக்கணும். அதனால் அம்மு கூட நான் கொஞ்சம் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மிஸ் இப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு, தாராளமாக விளையாடுங்க, இது உங்கள் வீடு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, அம்மு வா நம்ம போய் மேலே போய் விளையாடலாம் அப்படின்னு அம்முவை கூட்டிகிட்டு மேலே போகிறாங்க. நம்ம காவேரி மேலே போயிட்டு கட்டில் உட்காந்துட்டு என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பங்கின்னு கையை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக விளையாடுற சிரிப்பு சத்தம் கீழே வரைக்கும் கேட்குது. எவ்வளோ நல்லா இருக்குடா. இந்த காவேரி மட்டும் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்தால் எப்படி இருக்கும். ஐயோ தாத்தா, அவள் என் மனசெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தாத்தா, புரியாமல் இல்லை. பழைய நினைப்பு இல்லைன்னாலும் என்னோட நினைப்பு அவன் மனசில் இருக்குது தாத்தா. ஆனாலும் அவளுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா நான் இன்னொரு பொண்ணை நினச்சிக்கிட்டு இருக்கேனா, நீ ஏன்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிற, அவளை விட்டுட்டேன் மறந்துட்டேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. தாத்தா என்ன தாத்தா, என்ன பொய் சொல்கிறீங்களா? டே யாரா இவன், அவன் காதலுக்காக என்னென்னமோ சொல்கிறான். நீ கட்டின பொண்டாட்டியோட காதலுக்காண்டி சொன்னா என்ன? முடியாது தாத்தா, முடியாது. என் பொண்டாட்டி தவிர நான் வேற ஒருத்தையும் நினைப்பேன்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்ல, நீ வேற ஒருத்தையும் நீ ஏன்டா சொல்கிற, நீ தாண்டி என் பொண்டாட்டின்னு மனசில் நினச்சிட்டு பொண்டாட்டியை மறக்க ரெடி அப்படின்னு சொல்லேன். முடியாது தாத்தா, முடியாது அப்படிங்கிறாரு. ஐயோ உன்னை யாரா நிஜமாக சொல்ல சொன்னா, என் பொண்ணை பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. தாத்தா அங்கே தான் நிற்கிறா என் பொண்டாட்டி. என்ன அவள் என்ன சொல்கிற தெரியுமா, அப்படியே போயிட்டு போகுது, பிள்ளைக்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா, என் பொண்டாட்டி தான் என் உசுறு, இது போனால் போதுன்னு தர்மம் பண்ணுற மாதிரி இவளை நான் லவ் பண்ணக்கூடாதான். மறுபடியும் அந்த பொண்ணு தான் கல்யாணம் இறந்து போன என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டா என் வாழ்க்கை என்ன ஆகுன்னு அந்த ஆர்வக்குள்ளார சொல்கிறா தாத்தா. அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, என்னை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக லவ் பண்ணுற புருஷன் தான் வேணும்னு சொல்கிறா. நான் எப்படி தாத்தா சொல்ல முடியும், நான் என் பொண்டாட்டியை மறந்துட்டேன், உன்னை நான் ஏற்றுக்கிறேன்ட்டு எப்படி தாத்தா? போங்க தாத்தா. டே இது என்னடா, நீ கிழக்கையும் அந்த பிள்ளை மேற்கையும் இருந்தால் எப்படா ஒன்று சேர முடியும் அப்படிங்கிறாங்க. நடுவில் பாப்பா இருக்கல, அவளை கையில் கயிறை கட்டி இழுக்க சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு பேசி சிரிச்சுக்கிறாங்க. வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்வி தாங்க காமெடி பண்ணுது. இப்போ நம்ம பாப்பா என்ன பண்ணுறாங்க, பெரிய பாப்பாவை சொன்னேங்க, பொண்ணு இங்கே பாருமா, நீ விளையாண்டுக்கிட்டு இந்த செல்லை பாரு, நான் சும்மா அப்படியே ரூம்லாம் சுற்றி பார்க்கட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மிஸ். அது மிஸ் என்ன சொன்னாலும் இங்கே விஜய் என்ன சொல்கிறாரோ இல்லையோ, நம்ம குட்டி பாப்பா ஓகே மிஸ் ஓகே மிஸ்ன்னு தலையாட்டுது. எந்திரிச்சு அப்படியே டேபிள்கிட்ட போய் நிற்கிறாங்க. இப்படி பார்க்குறாங்க, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டச் பண்ணிகிட்டு இருக்கல. விஜய் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆள் என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு மேலே வர்றாங்க. பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க அப்படியே ஒன்றா தடவி பார்க்குறாங்க. இதே பழைய வீடாக இருந்தால் அந்த ரூமில் பார்த்தோன்னே தொட்டோன்னே நினைவுகள் வரும். இப்போ புது வீடு, இவளுக்கு எப்படி நினப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. பார்க்குறாங்க. அம்மு இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாடா அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் போய் உட்காந்து கேட்குறாங்க. ஆமாம் மிஸ், இது நாங்கள் ஒரு வாட்டி டூர் போயிருந்தோம் அப்போ எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு காமிக்கிறாங்க. நல்லா அழகாக இருக்குடா அப்படி சொல்லிட்டு இருக்கல. விஜய் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி 2 பேரும் பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்குதுங்க, விளையாடட்டும் அப்படின்னு போயிடுறாங்களா. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட அவரால் இருக்க முடியல. மறுபடியும் காவேரியோட நினப்பு வந்துகிட்டே இருக்குது. தாத்தா பார்க்குறாரு. இவர் செல்வி அக்கா என்ன பண்ணுறாங்க, ஏன் தம்பி வந்துட்டீங்க, நீங்களும் போய் விளையாடுங்க அப்படி
அப்படி சொல்ல, ஐயோ அக்கா அம்மா வந்து மிஸ்ஸு கூட இருக்குன்னு நினைக்கிறா, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அப்படி பார்த்துட்டு இருக்கல சாரதா அடிக்குது. அடித்தோடனே என்னத்த என்ன இப்போ திடீர்லாம் பலகாரம் சுட்டு கொடுத்துருக்கீங்க? தம்பி அவளை அங்கே வர வைக்கிறதுக்கு தான் நான் போகிறேன்னு சொன்னேன், உடனே நான் வரேன்னு வந்திருக்கிறா. அவள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசை புரிய வைங்க தம்பி, காதல் வலையை வீசுங்க அப்படி சொல்ல, என்ன பண்ணுறது வந்து கேள்வியெல்லாம் கேட்டா, நதியை பழத்தில் நீங்கள் எப்படி நடிச்சிங்க வச்சிங்க அப்படின்ட்டு, எப்படியோ அவளை ஒரு வழியாக சமாளிச்சிட்டோம் போங்க அப்படி சொல்ல, அப்புறம் எப்படி என்ன பண்ணீங்க? எப்படியோ அந்த போஸ்டர் எடுத்து வச்சிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சேன்னா பார்த்துக்குங்களேன் அப்படிங்கிறாங்க. பேசிக்கிட்டு பார்த்து தம்பி அவளுக்கு ஏதாவது ஆயிராம, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதத்த, என் பொண்டாட்டி நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. மறுபடியும் பார்க்க போகிறாங்களா. அதுக்கப்புறம் காவேரி என்ன பண்ணுறாங்க, பாப்பா விட்டுட்டு தன்னாலே பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இவர் அந்த விளம்பரத்தை இவங்க ஏன் வச்சுருக்கணும்? ஒரே வீட்டில் இருந்ததுனால அந்த விளம்பரத்தை எடுத்து வச்சுருப்பாங்களோ, அப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிற விஜய் வந்து நிற்கிறத பார்த்துட்டு திரும்புகிறாங்க யதார்த்தமாக. டக்குன்னு பார்த்தோன்னே போகிறாரு. அம்மாப்பா அப்படின்னு கூப்பிட நிற்கிறாங்க. என்ன வந்துட்டு போகிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை நீங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தீங்க, அதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு கூப்பிட வந்து உட்கார்றாங்க. பார்க்குறாங்களா, பார்த்துட்டே இருக்க, என்ன பார்க்குறீங்க அப்படின்னு விஜய் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்புகிறாங்க. ஹலோ மிஸ் என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள் அப்படிங்கல. ஒன்றும் இல்லை, ஒரு படம் பார்த்தேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, தனுஷார் படம் தான். ஒருத்தவங்களாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னை பார்க்க பிடிக்குதா அப்படின்னு சொல்ல, ஹலோ அட்டங்குறீங்களா, அப்படியே ஆர்வக்கோளாறு மாதிரி நடிக்கிறீங்க. ஹலோ என்னம்மா நான் என்னம்மா நடித்தேன்? இல்லை என்ன பிடிக்குதான்னு கேட்குறீங்க, நான் தான் சுத்தமாக உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன பிடிக்குதான்னு கேட்குறீங்க, அப்புறம் யாருங்க இந்த நேரத்துக்கு சொன்னீங்க அப்படின்னு விஜய் கேட்க, நான் அம்மாவை சொன்னேன் அப்படின்னு சொன்ன கையோட அம்மா என்ன பண்ணுறாங்க, மிஸ் அப்போ என்னை பார்த்தோன்னு உங்களுக்கு பிடிக்கலையா மிஸ் அப்படி போடுறீ கேள்வியை வச்சுட்டால ஆப்பு, கேளுமா அப்படின்னு விஜய் நினைக்க, ஐயோ என்ன இவ இப்படி கேட்டா, நம்ம சொன்னது விஜயத்தான், ஆனாலும் இவ புரிஞ்சுக்கிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது? அப்படி இல்லைம்மா, அதாவது சொன்னேன்டா அந்த படத்தை பார்த்து. இல்லை மிஸ் பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்குன்னு சொன்னீங்க, அப்போ என்னை பார்த்தோன்னு பிடிக்கல, இப்போ பார்க்க பிடிக்குதா? ஐயோ இப்போ என்ன கேள்வி கேட்குறது? அது வந்து இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உடனே விஜய் என்ன பண்ணுறாரு, ஹலோ மிஸ் நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க தெரியுமா, வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லுவார், அது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு அவருக்கு வார்த்தை வராது, அது மாதிரி உங்களுக்கு வார்த்தை வரலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள். என் அம்மாவை பார்த்தோன்னு உங்களுக்கு பிடிக்கலையா? இங்கே பாருங்கள் உங்களுக்கு போட்டு கொடுக்க சொன்னாங்களா அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைடா அம்மு, பார்த்தோன்னே இவங்க யாரோ நம்ம யாரோ அப்படின்னு போனோம்ல, அதை சொன்னேன்டா, பிடிக்காமலாம் இல்லைடா, உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சுடா அப்படின்னா நீங்கள் டைலாக்காக மாற்றி சொல்லணும் மிஸ் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லணும் அப்படின்னு அப்படி அவங்க கன்னத்தை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டே கேட்க, காவேரி அந்த கொஞ்சன கையோட விஜய்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அவங்க கன்னத்தில் கிள்ளோன்னே இவர் கன்னத்தில் கையை வைக்கிறாரு. கரெக்டாக கவனிக்கிறாங்க. நம்ம இங்கே தானே டச் பண்ணோம், அவர் என்ன அங்கே கன்னத்தை கிள்றாரு, ஒருவேளை யதார்த்தமாக கிள்ளியிருக்கலாம், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு காவேரியோட நெத்தி அப்படி பிடிக்கிறாங்க. நெத்தியை பிடிச்சோன்னே அப்படியே இவர் நெத்தியத்தோட, ஆமாம் நெத்தியை தொடுறாரு. சரின்னு சொல்லிட்டு, என் செல்லக்குட்டி ஒன்றும் சொல்லலடா அப்படின்னு உதட்ட பிடிக்கிறாங்க. உடனே விஜய் என்ன பண்ணுறாரு, அப்படின்னு உதட்ட அங்கிட்டு திரும்பிட்டு பிடிக்க அப்படியே குனிஞ்சிட்டு பார்க்குறாங்க. அட பாவி மனுஷா, நான் இந்த பிள்ளைய தொட நான் உங்களை பிடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறீங்களா உங்களை அப்படின்னு மனசில் திட்டுற மாதிரி நினைக்கிறாங்க. இருந்தாலும் அம்மா என்ன பண்ணுறாங்க, மிஸ் அப்படின்னு கூப்பிட, என்னடா அப்படின்னு அப்போ தான் சுதாரிச்சுக்கிட்டு நிதானத்துக்கு வராங்க. அப்போ என்னை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிச்சா? ஆமாடா அப்படின்னா இந்த வசனம் சொல்லக்கூடாது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தவங்களாம் பார்த்தோன்னே பிடிக்கும், பார்க்க பிடிக்கும், பார்த்துக்கிட்டே இருந்தாலும் பிடிக்கும், பார்த்துக்கிட்டே இருக்க பிடிக்கும், இப்படி சொல்லணும் மிஸ் அப்படி சொல்ல, ஆமாடி என் தங்கமே கரெக்டாக சொன்னேன், பார்த்தாலும் பிடிக்கும், பார்த்துக்கிட்டு இருக்க பிடிக்கும், பார்க்க பிடிக்கும் தான் அப்படின்னு விஜயை பார்த்து ஒரு ஏக்கமாக சொல்லிட்டு அம்மாக்கிட்ட குனிஞ்சுக்கிறாங்க. அடி பாவி என்னை பிடிக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏண்டி பிடிக்காத மாதிரியே நடிக்கிறாளே அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் அம்மா நம்ம இன்னொரு விளையாட்டு விளையாடலாமா அப்படிங்கல. ஆமாம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பா அப்படின்ட்டு, இல்லை மிஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா, ஹாட்டா கூலா அப்படிங்கல. ரெண்டும் கலந்து ஒன்று கொண்டாட முடியுமா? ரெண்டும் கலந்தா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னது ரெண்டையும் கலந்து எப்படி கொண்டு வர முடியும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போனவர் டக்குன்னு 5 நிமிஷத்தில் காஃபி போட்டுறாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டாடுறாங்க, ரெண்டையும் கொண்டுகிட்டு வராரு. இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம கபோர்டில் கொண்டு இந்த டைரியை வச்சுருவோமா, இல்லை இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கே, வேணாம் இதில் போய் என்னத்தை படிக்கிறோம், ஒருத்தவங்க படிக்கிறது தப்பு, அடிப்பாவி எல்லாத்தையும் படிச்சுவிட்டு படிக்கிறது தப்பாமே, இதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள்
அதெல்லாம் நியாயந்தாங்க. நம்ம செல்லக்குட்டி சொன்னா நியாயம் தானே. கரெக்டா இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம காவேரி சரின்னு அந்த டைரியை வைக்க போயில எஸ்கியூஸ் மீ அப்படின்னு வர அப்படி பார்க்குறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு டக்குன்னு நிப்பாட்டிடுறாங்க. நின்றுட்டு என்னங்க பதட்டத்தோடயே இருக்கிறீங்க அப்படின்னு விஜய் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் திடீர்னு வரீங்களா அதுதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தாங்க நீங்கள் கேட்டதை கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்ல, நான் கேட்டதை கொண்டு வந்திருக்கீங்களா, என்ன கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் தானே ஹாட்டாகவும் கூல்ட்ரிங்காகவும் கேட்டீங்க அதான். அப்போ பார்க்குறாங்களா, நான் 2 கலந்தது கேட்டேங்க, நீங்கள் தனித்தனியாக கொண்டாந்துருக்கீங்க. இல்லை மிஸ், நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை குடிக்கலான்னு கொண்டு வந்தேன் அப்படி சொல்ல, நான் கேட்டதை நீங்கள் கொடுக்கல அப்படிங்கல. மிஸ் இருங்க அப்பா மக்கு அப்பா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஓடி போயிட்டு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே வாப்பா, எங்கே போயிருக்கா அப்படின்னு ஆர்வமாக இருக்கல, அட வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு உட்காடுறாங்க. உட்காந்துட்டு இப்படி வைப்பா அப்படின்னு டம்ளரை வைக்கிறாங்க. 2ஐயும் இதில் ஊற்றுப்பா அப்படின்னு 2ஐயும் அதில் கலக்குறாங்க. கலந்தா 2 கலந்துருது. மிஸ் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஹாட்டும் கூல்ட்ரிங்கும் நல்லா ஒன்று கலந்தாச்சு, நீங்கள் கலந்த மாதிரி கேட்டீங்க இந்தாங்க அப்படிங்கல. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, அடி என் தங்கமே உனக்கு இருக்க அறிவு எனக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிட்டு திரும்புடா உன் கண்ணா இருக்கே கண்ணம், அப்படியே அது 2ம் ஆப்பிள் கிண்ணம்டா கிண்ணம், கடிச்சு திங்கலாம் அப்படின்னு முத்தம் கொடுக்குறாரு. காவேரிக்கே கொடுத்த மாதிரி இருக்குது. டக்குன்னு கன்னத்தில் கை வைக்கிறாங்க. அப்படி பார்க்குறாரு. எனக்கு மட்டும் சொன்னில, இப்போ நீ மட்டும் என்ன அப்படின்னு சொல்ல, அப்போ நீ ரசித்து தானே கன்னத்தில் கை வைக்கிற அப்படின்னு விஜய் நினைக்க, உடனே காவேரி பார்க்குறாங்க. ஐயோ நம்மளே கை வச்சுட்டோமே சே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. குடிங்க மிஸ் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் சும்மா தான் கேட்டேன், எனக்கு இதெல்லாம் வேணாம், கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, சூடாக ஒரு பால் காஃபி டீ காஃபி கிடைக்குமா அப்படிங்கல. கொண்டாந்துட்டா போச்சு, உங்கள் மிஸ்ஸு கேட்டு நான் எதடா இல்லைன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்க்குறாங்க நம்ம காவேரி, சே நம்ம என்ன செஞ்சாலும் சரின்ட்டு போகிறாங்களே, ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு, அப்படி பொண்டாட்டி உயிராக இருக்கிறவர் நம்மளே உயிராக நினைப்பாரா, ஒன்றுமே புரியலையே முருகா, எனக்கு இதுலேருந்து ஒரு வழியை காமிடா அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டுகிட்ட போகிறாங்க. இவங்க மிஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம பாப்பா என்ன பண்ணுது, மிஸ்ஸோட ஃபோன் எடுத்துகிட்டு பார்த்துக்கிட்டு ஐயோ அப்படின்னு கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம காவேரி போயிட்டு கபோர்டு எடுக்கிறாங்க. கபோர்டு எடுத்து டைரியை கொண்டு வைக்க போகிறாங்க. வைக்க போயில, மிஸ் இதில் எனக்கு கேம் எங்கே இருக்குது காமிங்க அப்படின்னு சொல்ல, மிஸ்ஸுன்னு கூப்பிட்டோன்னா படக்குன்னு டைரி வைக்கல. அப்படி என்ன மிஸ் பண்ணுறீங்க, டைரி எடுக்கிறீங்களா, இல்லைடா அப்படின்னு இப்படி திரும்புகிறாங்க. படக்குன்னு கீழே விழுந்துருது எல்லாமே, டைரியும் விழுகுது, அந்த ஃபோட்டோவும் விழுகுது. ஐயோ அப்பா வந்தால் திட்டுவாங்க, எடுத்து வைங்க மிஸ் நான் வர்றேன் அப்படிங்கல. இல்லை நீ உட்காந்துக்க நானே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரி மேலே ஃபோட்டோவெல்லாம் அப்படி குப்பரை எடுத்து வச்சு மேலே வைக்கிறாங்க. கரெக்டாக இருந்தது மாதிரியே வச்சுட்டிங்களா மிஸ் அப்படின்னு கேட்க, இவங்க கபோர்டை சாத்த, ஐயோ கீழே இருந்த ஃபோட்டோ நான் மேலே வச்சுட்டேனே, சாரிடா மிஸ் அப்படியே கீழே வச்சுருங்க, இருந்த மாதிரி இருக்கணும், எங்கள் அப்பா திட்டுவாங்க, அதெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா எங்கள் அம்மா விட்டு ஃபோட்டோலாம் இருக்கான் அதனால் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓகேடா அப்படின்னு ஃபோட்டோவை எடுத்து அப்படியே கீழே வச்சு டைரியை வைக்க போகிறாங்க. பார்த்தா ஃபோட்டோ மியூசிக் போது பார்க்குறாங்க. அப்படியே ஆடி போகிறாங்க. என்ன இது ஃபோட்டோ, நம்ம ஃபோட்டோ இருக்குது, அதுவும் கல்யாணம் ஆன ஃபோட்டோ அப்படின்னு அப்படியே மின்னல் வெட்டுது, இடிக்குது காவேரிக்கு. அதை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகுறாங்க. எப்படி இருக்கும் காவேரிக்கு, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க. அன்பு உறவுகளே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.